அகத்திய மாமுனிவர் தவம் இருக்கும் பொழுது, இந்த கண்ணை மூடி தவம் இருக்கும் பொழுது அவருக்கு கண்ணில் ஒரு பேரானந்தமயமான ஜோதி புலப்படுறது. அது எந்த மாதிரி ஜோதி அப்படின்னா, ஸ்வர்ணமயமான ஒரு ஜோதி. அப்படியே தங்கத்தை உருக்கி ஒரு வார்ப்பா வார்த்து ஒரு பெரிய ஜோதி ஆக்குனா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு ஸ்வர்ணமயமான ஜோதி அவருக்கு படுறது. அப்ப அந்த ஜோதி என்ன அப்படின்னு அவர் யூகிச்சு அவரோட ஞான திருஷ்டியால பார்க்கும் பொழுது, தேவர்கள்லாம் வானத்திலிருந்து பொன் மாரியா சொரியறாளாம். அப்படியே பொண்ணை மழையா சொரியறாளாம். யாருக்கு சொரியறா அப்படின்னா, அந்த பொன்மழைக்கு கீழே முத்தையன்னு சொல்லப்படக்கூடிய அந்த மகாசாஸ்திர மூர்த்தி ஹரிகரபுத்திரன் பூரணாதேவியோடையும் புஷ்கலா தேவியோடையும் சகலவிதமான பரிவார கணங்களோடையும் உட்கார்ந்துருக்காராம். அப்படி சகலவிதமான பரிவார கணங்களோடையும் இருக்கக்கூடிய அந்த சுவாமிக்கு தேவர்கள் வானத்திலிருந்து அந்த பொண்ணை அப்படியே மாரியா சொரியறா. அப்படி பொன்மாரி சொரியற காட்சியோட சுவாமி அகஸ்தியர் அங்க சாஸ்தாவை தரிசனம் பண்ணதுனாலதான் அந்த ஸ்தலத்துல இருக்கிற சாஸ்தாவுக்கு பேரு பொன்சொரி முத்தையனார்.